ஹலோ வான்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். என்னென்ன சக்கரங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம 4வது சக்கரம் அநாகதா சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அநாகதா சக்கரம் வந்து நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் செய்யுது, இதோட பீஜ மந்திரம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த பிறகு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு ஆக்டிவ் வைக்கிறதே இந்த 7 விதமான சக்கரம் தான். இந்த 7 விதமான சக்கரத்தை நம்ம சரியாக அலைன்மெண்ட் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆகிடும். இதை சரியான டியூன் பண்ணாமல் விடுறதுனால தான் நமக்கு வந்து எவ்வளோ விதமான கஷ்டங்களும் வருது. 7 சக்கரத்தையும் சரியாக நம்ம டியூன் பண்ணாமல் இருப்பதுனால தான் நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. ஸோ இதுக்கு காரணமே அதான். இந்த 4வது சக்கரம் அநாகத சக்கரம் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல மார்பு பகுதிக்கு உள்ள இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய மார்பகத்தில் உள்பக்கமாக இருக்குது இந்த சக்கரம். இந்த சக்கரத்தை எப்படி பண்ணுனா ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த சக்கரத்தோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், வெளிர் பச்சை. சரிங்களா? இந்த சக்கரம் இதோட அமைப்பு உருவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 இதழ்களை கொண்ட ஒரு தாமரை இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு விரிஞ்சு இருந்தால். இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்பீங்க, ஒரு சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த சக்கரம். இதில் வந்து 12 இதழ்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சக்கரம். இதோட கலர் வந்து கிரீன் கலர். அதே நேரத்தில் இந்த சக்கரத்தோட பீஜ மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாம். சரிங்களா? ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சக்கரத்துக்குரிய மந்திரம் வந்து யாம். இந்த யாம் மந்திரம் சரிங்க. இந்த சக்கரம் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரத்தை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இதோட பயிற்சி முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்பகத்தை க்ளோஸ் பண்ணி பேக்கில் அப்படியே டைட் பண்ணும். அதாவது உங்கள் விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த இறக்கை, 2 கைகள் விலா எலும்பு இருக்குல்ல, இந்த 2 விலா எலும்பையும் பின்பக்கமாக இப்படி டைட் பண்ணி அப்படியே மூச்சை இழுத்து விடணும். இதுதான் இந்த சக்கரத்தை நாம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முறை, இந்த சக்கரத்துக்கான பயிற்சி முறை. இது பண்ணும் பொழுது இந்த யாமுங்கிற பீஜ மந்திரத்தை வந்து நாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த சக்கரத்தை எப்படி ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதோட பயிற்சி. அதை பீஜ மந்திரமும் அதுதான். இதை நம்ம பண்ணணும். இந்த பயிற்சியை பண்ணுற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி பண்ணிங்கன்னா, மன அமைதி, ஒருவரை பற்றி பொறாமை பேசுறது, புறம் பேசுறது, நம் மனதுக்கு உள்ள ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, இதெல்லாம் நடக்கும். பொறாமை குணம் வராது. ஒரு உறவு முறை, ஒருத்தரோட நல்ல அன்பா பழகிறது, உங்களுடைய ஒரு அன்பை வந்து மற்றவங்களுக்கு பரிணாமம் பண்ணுறது, மற்றவங்க கூட அன்பாக பேசுறது, பழகிறது, வெறுப்பு விருப்பு இதெல்லாம் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த பயிற்சியை நம்ம பண்ண நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். இந்த சக்கரத்தை வந்து சரியான வழியில் டியூன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா. இது டியூன் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி பண்ண தான் எல்லா சக்கரமுமே அதே தான். நம்ம செய்யக்கூடிய பயிற்சியில தான் இருக்குது. ஒரே நாளில், ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய தான்
அந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த அலைன்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகும், மனசில் வந்து நிம்மதி குறையும், குடும்பத்தில் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து எதற்கெடுத்தாலும் கோவப்படுறது, எதற்கெடுத்தாலும் சண்டை போடுறது, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுவது, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நெகட்டிவான எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நெகட்டிவான எண்ணங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலேவும் அவங்க வந்து இந்த 4வது சக்கரம் வந்து அவங்களுக்கு சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அடுத்தவங்களை பற்றி பேசுறது, அவங்க வந்து ஒரு ஒரு ஆட்களோட வந்து அமைதியாக ஒரு சிரிச்ச முகத்தோட பேசாமல் கோவப்படுறது, எரிச்சல் படுறது, இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க பக்கத்தில் இருக்கவங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த 4வது சக்கரம் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த சக்கரங்களை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சக்கரத்துக்குரிய பண்பு வந்து நம்மளுடைய மனதை வந்து ஒருமுகப்படுத்தி உங்களுடைய சிந்தனையை வந்து சிதற விடாமல் மனதை அமைதியாக வச்சுக்கக்கூடியதான் இந்த 4வது சக்கரமான அநாகத சக்கரத்தோட வேலை, முக்கியமான வேலை. இந்த கிரியா பண்ணுற போது வந்து நமக்கு வந்து இந்த சக்கரம் வந்து மிக அற்புதமாக ஆக்டிவேட் ஆகும். கிரியாவில் வந்து மகாவதார் பாபாஜி, லஹரி மகாசாய், யுக்தேஸ்வர் கிரி, பரமஹம்ச யோகானந்தர், இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தவங்களாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்களே. ஸோ இந்த 4 பேரும் சரி அவங்க சொன்ன ஒரே விளக்கம் இதுதான். இந்த கிரியாவை வந்து மிக அற்புதமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சக்கரத்தையும் நம்ம வந்து டியூன் பண்ணி கொடுத்துட்டாங்க, டியூன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கிரியா கற்றுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்குது. நம்ம லைஃப்பில் என்னென்னமோ கற்றுக்குறோம், ஏதோ செய்கிறோம், என்னென்னமோ வாங்குகிறோம். இந்த கிரியா யோகத்தை மட்டும் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கிரியா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. சரிங்களா? முயற்சி பண்ணுங்க. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குது. கண்கூட நம்ம பேசக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. இப்போ லஹரி மகாசாய் தெரியுமா? நமக்கு தெரியாது. யுக்தேஸ்வர் கிரி தெரியுமா? நமக்கு தெரியாது. பரமஹம்ச யோகானந்தர் தெரியுமா? இவங்கெல்லாம் நம்ம ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம், அவங்க சொல்கிறதை கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ரியல் வாழ்க்கையில் கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு இயற்கையாக ஒரு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இதை கற்றுக்கிட்டு நல்ல லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அதனால தான் சொல்கிறது. அவரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய லைஃப் அவரை பற்றி அவருடைய இதுதான்